டாக்டர்ஸ் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கால்களில் பயங்கரமான வலிகள் சில பேருக்கு இருக்கும். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு முடக்குவாதத்தால கால்களில் வலி இருக்கலாம். ஒரு சிலருக்கு உப்பு நீர்வாதம்னு சொல்லக்கூடிய கவுட் ஆர்த்ரைட்டிஸால இருக்கலாம். ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதுகு தண்டுவடத்திலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஓட்டம் சீராக இல்லாம கம்ப்ரெஷன் ஆகும் பொழுது கால்கள்ல வலி இருக்கும். ஒரு சிலருக்கு இதெல்லாம் இல்ல, நார்மலாவே ரொம்ப பயன்படுத்தாத நிலை இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் குறைந்து போறது, இதனால தேய்மானத்தால ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல பல காரணங்களால கால்கள்ல வலி இருக்கும். இதுல ஒவ்வொரு வலிகளும் எப்படிப்பட்ட வலியா இருக்கும், எப்படி சிம்டம்ஸ் இருக்கும், இதற்கு நம்ம எப்படி சின்ன ஒரு சொல்யூஷனா ரெமடியா நம்ம வீட்டுல கையாளலாம் அப்படிங்கறது தான் இதுல பார்க்க போறோம். ஸோ முதல் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கொடுமையானது என்ன அப்படின்னா முடக்குவாதம். ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல பொதுவாக எல்லா ஜாயின்ஸ்லயும் வலி, வீக்கம், வேதனை போன்றவை இருக்கும். குறிப்பாக கால்கள்ல பாத்தீங்கன்னா கால் முட்டு, அது மாதிரி கொலுசு போடுற இடங்கள், பாதங்கள்ல வலி ஏற்படும். ஆனா கொலுசு போடுற இடங்களையும் மூட்டுகள்லயும் தான் வலி வேதனை ஏற்படும். இது கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருந்தா ஜாஸ்தி ஆகும். காலை நேரங்கள்ல அவங்க பெட்டை விட்டு எந்திரிச்சாங்கன்னா கால்களை நீட்டி மடக்குவதற்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஒரு அற்புதமான, நீங்க எடுக்கக்கூடிய மெடிசின்ஸோட எடுக்க வேண்டிய ஒரு குடிநீர் தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நொச்சி சுக்கு குடிநீர் பார்க்க போறோம். இதுல என்ன பண்ணணும்னா, நொச்சி இலை நல்லா கொழுந்தாவே ஒரு கைப்பிடி அலசி எடுத்துக்கணும். அதனுடன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கு ஒரு சின்ன துண்டு தோல் சீவி தட்டி எடுத்துக்கணும். மிளகு எவ்வளவு எடுத்துக்கணும்னா 5 கிராம் எடுத்துக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணிடணும், நல்லா நசுக்கிட்டு ஒரு மண் சட்டியில போட்டு எப்பயும் போல 500 ml தண்ணீர் விட்டு பாயில் பண்ணணும். 150 ml வந்தோடனே வடிகட்டணும். வடிகட்டிட்டு அதுல மஞ்சள் தூள் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து காலை மாலை வெறும் வயிற்றுல எடுக்கணும். ஸோ இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நொச்சிங்கிறது நார்மலாவே வாதத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அதே மாதிரி சுக்குக்கும் ஒரு திரிதோட சமனி, வாதத்தையும் கம்மி பண்ணும். மிளகு ஒரு நல்ல ஆன்டிடோட், அதாவது நஞ்சுக்களை நீக்கிறது. இந்த மஞ்சள் நம்ம கடைசியில சேர்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாபிதத்தை குறைக்கும். நார்மலா இந்த முடக்குவாதத்துல மூட்டுகள்ல வீக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தொடுவலி கூட இருக்கும். அதை குறைக்கும் தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா, இந்த நொச்சி குடிநீருக்கு இருக்கு. ஸோ இதை அவங்க தொடர்ந்து பருகிட்டு வந்தாங்கன்னா நல்ல வலி வேதனைகள் குறையும். RA ஃபேக்டரோட லெவலும் குறையும். அடுத்து இதே என்னன்னா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பு உள்ளானவர்களும் இருக்கலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கால்களை நீட்டி மடக்கும் பொழுது என்ன அப்படின்னா சவுண்டு கேட்கும், வலி வேதனை ஏற்படும், கொஞ்சம் என்ன அப்படின்னா வீக்கம் ஏற்படும். அதை தவிர பெருசா எந்த ஜாயிண்ட்லயும் பெயின் இருக்காது. இவங்களுக்கு கால்சியம் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து மூன்றாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பு நீர் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுட் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ல டிபிக்கலா எந்த நேரத்துல வலி அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இரவு நேரங்கள்ல தான் வலியானது அதிகமா இருக்கும். இந்த வலியானது எப்படி இருக்கும்னா, பாதத்துல எரிச்சல் போன்ல இருக்கலாம், இல்ல கால் பாத பெருவிரல்ல வீக்கம், ஊசி குத்துறது போல வலி, மூட்டுகள்லயும் ஊசி குத்துறது மாதிரி வலி, கொஞ்சம் நீர் கோர்த்து இருப்பது போன்ற வீக்கம் போன்றவை உப்பு நீர் வாதத்துல இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, செரிமானத்தை மேம்படுத்தும் வகையில நம்ம ஜூசஸ் எடுத்துக்கணும். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலா வெள்ளரிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு முழு வெள்ளரிக்காய் நல்லா அரைச்சிட்டு அதனுடன் ஸ்லைஸா போட்டு அதனுடன் எலுமிச்சை, ஸோ எலுமிச்சை ஒரு 1/4 எலுமிச்சை அதனுடன் போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சு இந்த ஜூஸை எடுக்கணும். இதனுடன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும், ஒரு 3 சிட்டிகை மஞ்சள் சேர்த்துக்கணும். ஸோ இதை 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீக்கம், வலி, வேதனை குறையும். அதிக பசி இருக்காது. எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியுமோ தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா அந்த மூட்டுகள்ல தங்கி இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் ஈஸியா யூரின் வழியா ஃப்ளஷ் அவுட் ஆகி வலி வேதனைகளை குறைக்கும். அடுத்து 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க, இடுப்புல இருந்து எனக்கு வலி ஸ்டார்ட் ஆகுது, அவங்களோட புட்டம், அதாவது சொல்லக்கூடிய பட்டெக்ஸ் சைடு, அப்படி தொடையின் பின்பகுதிகளில் வரும் வலி, மூட்டுகள்ல பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும், கால் கண்டைச்சதை
அதே மாதிரி கால் பாத அந்த குதிகால் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் போகும். ஸோ இது சயாட்டிகா இல்ல லம்பார் ரீஜன்ல வரக்கூடிய நர்வ் கம்ப்ரெஷன்னால வரும். ஸோ இதற்கு இன்டர்னலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குடிநீர் அப்படிங்கிறது பெருசா இதா இருக்காது. ஆனா இவங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அப்ப மலச்சிக்கலை குறைக்கும் வகையில, ஏன்னா மலம் அதிகமாக அந்த இதுல கட்டிடுச்சு அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய மலக்குடல்ல அது ஒரு அழுத்தம் பின்னாடி இருக்கக்கூடிய எலும்புகள்ல ஏற்படுத்தும் பொழுது நரம்பு ரொம்ப கம்ப்ரெஷன் ஆகும், வலி வேதனை ஜாஸ்தியாகும். ஸோ இவங்க தினமும் இரவு என்ன பண்ணணும் அப்படின்னா திரிபலா குடிநீர் வந்து எடுத்துக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். உணவுல நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும். அடுத்து எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதுக்கு குன்றிமணி இலை. ஸோ குன்றிமணி இலை தைலம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, குன்றிமணி இலை அப்படிங்கிறது நார்மலா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரோட கண்கள்ல ஒரு பாசியாட்டம் வைப்பாங்க, கருப்பு சிவப்பு நிறமா வந்து இருக்கும். நீங்க அந்த விதைகள் தேவையில்லை, அந்த இலைகள். அந்த இலைகளை நல்லா ஒரு கைப்பிடி வந்து 1 டம்ளர் தேங்காய் எண்ணெய்க்கு, சப்போஸ் 2 கைப்பிடினா 2 டம்ளர் தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சணும். ஸோ காய்ச்சும் பொழுது அந்த எண்ணெய் எப்படி வரும்னா சருகு போன்று வரும். ஸோ சருகு போன்று வந்த உடனே அந்த எண்ணெயை வந்து வடிகட்டிட்டு அதுல மஞ்சள் தூள் 1 டம்ளர் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கு வந்து 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதே மாதிரி 2 பங்கு அப்படின்னா 4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு பூங்கற்பூரத்தையும் அதுல கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு அதை என்ன பண்ணணும்னா இடுப்பிலிருந்து பின்னோக்கி வந்து தேய்க்கணும். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வலி வேதனைகள் குறைய ஆரம்பிக்கும். இதே இது கால்ல வெரிகோஸ் வெயின் நரம்பு சிலந்தி இருந்தாலும் இந்த மாதிரி வலி வேதனைகள் ஏற்படும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா இதே எண்ணெய மேலிருந்து கீழ் நோக்கி தேய்க்காமல் கீழிருந்து மேல் நோக்கி வந்து தேய்ச்சோம் அப்படின்னா வலியானது வந்து குறையும். ஸோ இதுதான் மேஜரா வலிகள் ஏற்படுவதற்குரிய காரணம். ஸோ இதுல எந்த இதுல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து உணவு முறையும் கை வைத்திய முறையும் தக்க சிகிச்சையும் எடுத்தோம் அப்படின்னா கால் வலி அப்படிங்கிறது இல்லாமல் போகும். நன்றி.